ஹவ் ஹாப்பி யூ ஆர் லைக் யுவர் கொலாப் வித் சோனா மேம் அவங்களுடைய பயோபிக்கில் அப்படிங்கும்போது ஸோ ஹவ் எக்ஸைட்டட் யூ ஆர்? ஆக்சுவலி ஷூட் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போவோம். நான் இதுவரையும் பண்ண ஷூட்டெல்லாம் ஃபன்னாக தான் போவோம். ஒரு மாதிரி என்விரான்மெண்ட் அப்படி தான் இருக்கும். பயோபிக்கில் வந்து நான் பார்த்ததும் இல்லை, இதுவரையும் நடித்ததுமே இல்லை. எனக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. கதை வந்து எனக்கு மேமோட கதை வந்து ஓரளவு எழுதிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடந்தது அதெல்லாம் நடந்தது அப்படின்னு. அப்போவே ஒரு மாதிரி எனக்கு இம்பேக்டில் தான் இருந்தேன். இந்த ரோலை நான் பண்ண போகிறேன்ற தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐ வாஸ் லைக் ஓகே, இது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு ரோலாக தான் இருக்கும்ன்றத தவிர்த்து எப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நானுமே எல்லாரும் மாதிரியும் கேஷுவலாக தான் போனேன், ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாளே வந்து கிளைமேக்ஸ் சீனோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாம் கேஷுவலாக தான் இருந்தோம். மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாங்க, மதிக்காமல் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. இல்லை அதுதான் நான் அது சொல்ல வரேன்னா, ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே வந்து ஒரு 1 ஹவரில் முடிய வேண்டிய ஷாட் வந்து எங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஆச்சு. யாருமே ஒத்துழைக்கலை. அதுக்கப்புறம் மேம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முக்கியமான சீன் உட்காந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி அவங்களே தான் ப்ராம்ப்டும் பண்ணி நடித்தாங்க, ஆப்போசிட்டில் மானிட்டரும் பார்ப்பாங்க, டைரக்ஷனும் பண்ணாங்க. லிட்ரலாக அவங்க லைஃப்பில் அன்றைக்கி என்ன நடந்ததோ அதை அப்படியே அவங்க ரீக்ரியேட் பண்ணி, அவங்க லிட்ரலாக கண்ணிலேருந்து தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆர்டிஸ்ட்டுக்கு வரும், ஆனால் பட் உண்மையாக வரும்ன்றது எல்லாருமே கப்சிப். ஃபர்ஸ்ட் நாள் எல்லாருமே கப்சிப். ஈவன் நானும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டேன், எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து பேசுனது, மேம் இதுக்கு மேலே நாங்கள் எல்லாருமே ஒழுங்காக வந்து ஒர்க் பண்ணுறோம் மேம், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. லிட்டரலாக என் கண்ணால் பார்த்தேன், டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சாரி சொன்னாங்க. ஏன்னா அது அங்கே அந்த மாதிரி நடந்தது. இந்த டைரக்டர் கால்க்கு அப்புறமா எஸ் அதுக்கப்புறம் அவங்க கண் பார்வையில் ஆஃப்டர் ஆல் சோனா தானே கிளாமர் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் இட் சேஞ்ச். எஸ் அது ஒரு விஷயம் நடந்தது. அது ஒரு உண்மையாக ஒரு ஃபர்ஸ்ட் நாளே எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மெமரியாக கிடச்சிது.